எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு அடிச்சு பிடிச்சி எப்படியோ நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதே ஒரு தனி சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வரும்போது என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, போன வருஷம் நான் வந்துட்டு ஒரு நகை சீட்டு போட்டிருந்தேன். சரி வந்த கையோடு எடுத்துடலாம். ஏன்னா நகை ஏறுற ரேட்டுக்கு இப்படியே போச்சுன்னா நமக்கு தான் லாஸ். அது இல்லாமல் நகை சீட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து எடுக்கிற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டுக்கு போனால் இந்த பூனைக்குட்டி நம்மளை அழகாக வெல்கம் பண்ணிட்டு இருந்துச்சு. அது கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செயின் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சேன். நகை எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதோட ரேட்டு கேட்ட உடனே மனசு இன்னொரு பக்கம் துடிச்சு வலிச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போயிடும் போல் அப்படி இருந்தது. ஏன்னா நகரோட டெய்லியும் ஏறிக்கிட்டே இருக்குது. நல்ல வேளை நாங்கள் போன வருஷமே வந்துட்டு என்ன ஸ்கீமில் போட்டிருந்தோன்னா, இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு 5000 போடுறோன்னா அன்னைக்கான நகைக்கு என்ன வரவோ அந்த மாதிரி தான் அந்த கடையில் ஸ்கீம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் தெளிவாக வந்துட்டு போன வருஷமே பிளான் பண்ணி அவ்வளோ போட்டனால ஏதோ எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 12,000 to 15,000 வரைக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் வந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஃபைனலாக சாட்டிஸ்ஃபைடாக வாங்கியாச்சு.